Children's Stories. மதிப்புக்குரிய திருவாளர் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் தமிழ் எழுத்தாளர் பட்டியலில் தனி இடம் பிடித்த கவிஞர், குழந்தைகளுக்கான மனதை கொண்ட சிறார் எழுத்தாளர். இன்றைய குழந்தைகள் எதிர்காலத்தில் எவ்வாறு உருவாக வேண்டும் என்று எழுதுவதிலும் அதை மேடைகளில் பேசுவதிலும் இவருக்கு நிகர் இவரே. பள்ளி கல்வித்துறை நடத்தும் இதழ்களின் இணையாசிரியர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒற்றை சிறகு ஓவியா, கதை கதையாம் காரணமாம், கயிறு போன்ற பல இதழ்களின் ஆசிரியர். பால சாகித்ய புரஸ்கார், யுவ புரஸ்கார் விருதுகளும், ஆனந்த விகடன் சிறார் விருது, தமிழ்நாடு முற்போக்கு சங்கத்தின் கலைஞர் விருது, நீலப்பூ நாவலுக்காக படைப்பு குழுமம் விருது போன்ற பல விருதுகளையும் சான்றுகளையும் பெற்றவர். இவருடைய படைப்புகள் இணைய தளங்களின் வழியாக இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் பிரபலமான ஒரு சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர் என்று பட்டியலிடும் அளவுக்கு சிறந்த படைப்பாளி. அப்படிப்பட்ட நம் சிறப்பு விருந்தினர் நம்முடைய சிந்தனைக்கும் செவிகளுக்கும் மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தமிழ் விருந்தளிக்க வருகிறார். அதோடு முதல்நிலை பெற்ற LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்க வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு மாலை நேரமாக இருக்கு. ஹோலி மடோனா ஸ்கூல் பார்க்கும்போது நான் படித்த ஸ்கூலோட ஒரு ஜெராக்ஸ் போல இருந்துச்சு. எங்கள் ஊரில் கிராமத்தில் இருந்த விஷ்ணுபுரம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஜார்ஜ் உயர்நிலைப்பள்ளின்ட்டு இருந்துச்சு. இப்போ மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. அந்த பள்ளியோட சாயல் அப்படியே இருக்குது. நிறைய மரங்கள், இது மாதிரியான ஒரு மேடை, விளையாடுறதுக்கான போதுமான இடம் அப்படிங்கிறது பார்க்கும்போது எங்கள் ஊர் நான் படித்த பள்ளிக்கு போன மாதிரியான ஒரு மனநிறைவோடு நான் இங்கே உங்கள் முன் இருக்கிறேன். நாங்கள் பள்ளிக்கு வரும்போதே எங்களை வரவேற்று இந்த சாக்லேட் இனிப்பெல்லாம் கொடுக்கும்போதே ஒரு மாணவி எல்லாருக்கும் பொட்டு வச்சு விட்டாங்க. ஃபாதர் அது ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த பொட்டை வச்சுக்க சொல்லி வச்சுட்டு, நீ என்ன படிக்கிறமா என்னன்னு விசாரிச்சுட்டே இருந்தாங்க. இது அப்படியான ஒரு மகிழ்ச்சியான தருணத்தோடு, மகிழ்ச்சியான சம்பவத்தோடு உள்ளார வந்தது இந்த விழாவை இன்னும் சிறப்பதாக மாற்றுறதுனால நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த பொண்ணு கதை சொன்னாங்க இல்லையா, யானை கதை. அந்த யானை கதை 9ஆம் படிக்கிற மிருதுலான ஒரு பொண்ணு எழுதின கதை. நாங்கள் எங்களுடைய கதை பயிற்சியில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியில் அந்த பொண்ணு எழுதின கதை. அது எவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆயிருக்குன்னா, எங்கேயோ எழுதி அது எங்கேயோ இருக்கிற பள்ளியில் ஒரு மாணவி சொன்னான். மாணவி சொல்றது ஒரு பக்கம்னாலும் அது விஷுவலாக ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. இவங்க சொல்லும் போது ரொம்ப 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 அற்புதமாக இருந்துச்சு. கதை சொல்றதுங்கிறது எவ்வளோ மாறி போயிருக்குங்கிறத நம்ம இந்த ஊர்லேருந்து நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயமா இருக்குன்னு நான் நினச்சேன். அந்த மாணவிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கதை சொல்றது அவ்வளோ, ஏன்னா நான் நிறைய இடங்களில் பேச கூப்பிடுவாங்க, எனக்கு பேச வராது, நான் கதை சொல்கிறேன். வேணாம், எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிச்சி செய்யறது கதை சொல்கிறது தான், கதை கேட்கறது தான். 2 வேலை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும், தனியாக செய்ய முடியாது. அப்படி தனியாக பேசுறதுங்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களோட அதிகமாக பெற்றோர்கள் இருக்காங்க. இது ஒரு மாதிரி கலந்த கலவையான கூட்டம். இதில் குழந்தைகளுக்குனா ஒரு மாதிரி பேசிடலாம், பெற்றோர்களுக்குனா தனியாக பேசிடலாம். ஆனால் 2 கலந்து இருக்கும் போது யாருக்கு பேசுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா, அது எல்லா பேச்சாளர்களுக்கும் அந்த குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் போடியம் வைக்கிறேன். நாங்கள் வேணாம், அது ஒரு ஓரத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க மாதிரி இருக்கும், அப்படி எல்லாரையும் பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த மைக்கை வாங்கிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் சீரியஸான ஒரு கேள்வி கேட்போம் உங்கள்கிட்ட. மது அருந்துறாங்கல்ல, அது சரின்னு யாராவது நினைக்கிறீங்களா? மது அருந்துறது தப்புன்னு யாராரு நினைக்கிறீங்க? கை தூக்குங்க அவங்க மட்டும். மது அருந்துறது தப்புன்னு யாராரு நினைக்கிறீங்க? ஏன் மது அருந்துறது தப்புன்னு கை கீழே போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாருமே கை தூக்கிருக்கீங்க. மது அருந்தது ஏன் தப்புன்னு நம்ம சொல்றோம்?
அது மது அருந்தும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்ப மூளைக்குள்ள டோபமைன்ங்கிற சுரப்பி வந்து சுரக்குது. அது சுரக்க சுரக்க இன்னும் அந்த மகிழ்ச்சி வேணும்னு சொல்லி அதிகமா குடிக்கிறாங்க. அதிகமா குடிக்க குடிக்க ஒரு கட்டத்தில் அதுக்கே அடிமையாயிடுறாங்க. அதுக்கே அடிமையாகி அவங்கள மீட்க முடியாத அளவுக்கு அடிமையாயிடுறாங்க. நீங்க எல்லோருமே கிட்டத்தட்ட எல்லாருமே ஒத்துக்கிட்டது மது குடிப்பது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு. மது குடிக்கும் போது டோபமைன் சுரக்குது இல்லையா, சந்தோஷத்துக்காக, அது அடிமையாக்குற அளவுக்கு சுரக்குது இல்லையா, அதுக்கு இணையாக எப்ப சுரக்குது தெரியுமா? அதுக்கு இணையா மூளைக்குள்ளார டோபமைன் எப்ப சுரக்குது தெரியுமா? நாம மொபைல் பார்க்கும்போது. யார் யார் மது குடிப்பது தவறுன்னு கை தூக்குனீங்களோ, நம்ம வீட்டு குழந்தைங்கள்ட்டையும் நம்மளும் மொபைலுக்கு எவ்வளவு அடிமையாகிறோமோ அது ரெண்டும் ஈக்குவல் தான். அது எங்கேயோ தனியா ஒரு கடையில விற்கிறதுனால அது தப்புன்னு நம்ம முடிவு எடுத்துட்டு வச்சிடறோம். இது கையிலே பாக்கெட்லேயே வச்சுட்டே நிற்கிறோம், பொழுதனைக்கு பார்த்துட்டே இருக்கோம். அதுக்கு நிறைய உலகம் முழுக்க ஆய்வுகள் நடந்திருக்கு. மது அருந்தும் போது எவ்வளவு டோபமைன் சுரக்குதோ, மொபைல் அதிக நேரம் பார்த்தா எவ்வளவு நேரம் டோபமைன் சுரக்கு பார்த்தா ஈக்குவலா தான் இருக்குதான். நீங்க அதுக்கு எவ்வளவு தூரம் நீங்க மது குடிச்சு அடிமையாகி அது மீட்கிற அளவுக்கு ஒரு மையங்களுக்கு போய் மீட்கெடுக்கிற அளவுக்கு ஆகுது இல்லையா, அதே போலதான் சமூக ஊடகங்கள்ல ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா, சோசியல். ஃபேஸ்புக்லாம் யாரும் குழந்தைங்க வரதே இல்லை, இன்ஸ்டா தான், இப்போ இன்ஸ்டாகிராம் தான் இருக்காங்க. அதுல மூழ்கி போகும்போது அந்த டோபமைன் சுரந்து சுரந்து அதை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதுல லைக்ஸ் வாங்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து வந்து அதை நிப்பாட்டவே முடியாம ரீல்ஸை பார்த்து பார்த்து பார்த்துக்கிட்டே அவங்களும் அவங்களுடைய அதுக்கு அடிமை ஆயிடுறாங்க. அது என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்றது? போதை மறுவாழ்வு மீட்பு மையங்கள் போலவே இப்ப சமூக ஊடகங்கள் அடிமையாக இருக்கிற மீட்கிற மையங்கள் உருவாகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலே உருவாகிட்டு, எங்கேயோ வெளிநாடுகள்ல இல்ல. நம்ம ரொம்ப 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 கவனமா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. இப்ப இதனால என்ன ஆயிட போகுது? ரீல்ஸ் பார்க்கறதுனால என்ன ஆயிட போகுது? யாரோ ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுறாங்க, அதை நம்ம குழந்தை ரீல்ஸ் பார்க்குது, பார்த்துட்டு போடுமே, சந்தோஷப்படுதுல, குழந்தைங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதோட என்ன வேண்டி கிடக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. என்ன செய்யுது? உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுவோம், ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிடுவோம். அப்புறம் இன்னும் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்னா உடற்பயிற்சிலாம் செய்ய சொல்லுவாங்க. இது இல்லாம இன்னொன்னு இருக்கு, மென்டல் ஹெல்த்னு ஒன்று இருக்கு, மனநலம்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம எப்போ பாதுகாக்க போறோம்? அதை பத்தி உலகம் முழுக்க பேசிட்டே இருக்காங்க. ஹெல்த் சரியில்லாம போறது ஒரு 45 வயசு 50 வயசுக்கு ஆனப்புறம் தான் தெரியும். ஆனா மென்டல் ஹெல்த் சரியில்லைன்னா அது 10 வயசுல இருந்தே தெரிய ஆரம்பிச்சு. பயமுறுத்ததுக்காக சொல்லல, பாண்டிச்சேரி பக்கத்துல இருந்து ஒரு பையனை அழைச்சிட்டு வந்தாங்க கவுன்சிலிங்க்கு. அந்த பையனோட கை என்ன பண்ணுது தெரியுங்களா? கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா அவன் கை என்ன பண்ணுதுன்னா இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தான். இப்படியே பண்ணிட்டு இருந்தான், கையில எந்த மொபைலும் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஆனா இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனால கையில மொபைல் இருக்கோ இல்லையோ, மொபைல் அந்த கேம் விளையாடுற மாதிரி அவன் செஞ்சுட்டே தான் இருக்கான். 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. குழந்தைங்களோட அவனுடைய 12 13 2 வயசு அவனுக்கு விட்டுட்டு தான் அவங்க இயல்புக்கு வர முடிஞ்சுது. நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஏன்னா எல்லாவற்றையும் விட நம்ம ஒரு பெரிய ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு யோசிப்போம், ஆனா ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கி வச்சுக்கிறோம், ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கிறத விடவும். அப்போ மொபைல்னால கிடைக்கிற பிளஸ் எல்லாம் நல்ல பிளஸ் தான். எங்கேயோ தூரத்துல உங்களுக்கு மாமா வீட்லயோ அக்கா வீட்லயோ ஒரு குழந்தை பிறக்குது, அது பிறந்த உடனே கையில ஏந்திர உடனே நீங்க அப்படியே வீடியோ காலில் பாக்குறீங்க, அது ரொம்ப மகிழ்ச்சியான சம்பவம் தான். ஏன்னா இல்லைன்னா நம்ம பழைய காலம்னா ஒரு வாரம் கழிச்சு பஸ்ஸை பிடிச்சிட்டு போய் பார்க்கறதுக்கு அவ்வளோ நாள் ஆகும். உடனே பார்க்குற சந்தோஷம்லாம் கிடைக்குது. ஏதோ ஒரு ஆபத்துனா ஃபோன் பண்ணிலாம் பேசிலாம் முடியுது. அது ப்ளஸ் எல்லாம் இருக்கு, நிறைய ப்ளஸ் இருக்கு, மைனஸும் இருக்கு. நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம்? மைனஸ் தான் நம்மளை நோக்கி இழுக்கும், மைனஸ் தான் நம்மளை நோக்கி இழுக்கும். அதனால நம்ம கவனமா இருக்கணும். ஏன் கவனமா இருக்கணும்? ஏன் கவனமா இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
குறிப்பா 10லேருந்து 19 வயசு வரைக்கும் அவங்கள எந்த விதமான கவனச்சிதறலுக்குள்ளாரையும் ஆளாக கூடாதுன்னு நான் சொல்லலை. ஏதோ ஒரு ரைட்டர் நான் வந்து சொன்னா நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா மனநல மருத்துவர் சிவபாலன் இளங்கோவன் ரொம்ப முக்கியமான, தமிழ்நாட்டிலே முக்கியமான ஒரு மருத்துவர். அவர் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணார். ஒர்க் ஷாப்புக்காக நாங்கள் போயிருந்தோம். அதாவது 10 பருவம் சொல்லுவாங்களே, 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் அவங்களை எப்படி கையாளலான்னு சொல்லி ஒரு ஒர்க் ஷாப் பண்ணாங்க. நாங்கள் அது கூட ஒருங்கிணைப்பில் நாங்கள் இருந்தோம். அப்போ ஒரு ஆள் வந்து ஒரு பேர் பதிவு பண்ணியிருந்தார். எங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாச்சு, இவர் எப்படி வருவார்னு. சினிமா இயக்குனர் வசந்தபாலன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வசந்தபாலன் அவர் வந்து அவர் வீட்டில் வந்து 10 பருவத்தில் வயசுல குழந்தைங்க இருக்காங்க. இவர் வந்து முழுக்க பார்த்துட்டு போனார். அப்போ சிவபாலன் என்ன சொன்னார்னா, மருத்துவர் என்ன சொன்னார், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்க சில விஷயங்களை அடிக்கோடிட்டு வச்சுப்போம் இல்லையா, ஞாபகத்தில் வச்சுப்போம் இல்லையா, அதை மாதிரி நான் சொல்ல போறேன், இன்னும் 30 செகண்ட் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த பழக்கமா இருந்தாலும் 13 வயசுலேருந்து 19 வயசு இருக்கு இல்லையா, அந்த வயசுல கெட்ட பழக்கங்கள் பழகவே கூடாதுங்கிறாங்க. ஏன்னா அப்பதான் குழந்தைங்களோட மூளையோட வளர்ச்சி கிட்டத்தட்ட 80லேருந்து 90% வளர்ச்சி அடையுதான். அந்த நேரத்துல ஒரு கெட்ட பழக்கத்தை அவன் பயன்படுத்தினாங்கன்னா, அந்த பொண்ணு பழகினான்னா, அதுக்கப்புறம் 21 வயசுக்கு அப்புறம் அவனே நினைச்சாலும் அந்த பழக்கத்திலேருந்து அவங்களை மீட்டெடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. இது பெற்றோர்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கும் சரி. இவங்களும் வந்து நம்ம வந்து யார் பேரண்ட்ஸ் நம்மளை பார்த்துப்பாங்கன்னு நினைக்காம, குழந்தைங்களும் நம்ம கொஞ்சம் பொறுப்போட சில வேலைகளை நம்ம செய்ய வேண்டியது. உங்களை எவ்வளோ பாராட்டி எவ்வளோ கொண்டாடுறதுக்கு இந்த உலகம் காத்துட்டு இருக்கிறது போலவே, இப்போ மிருதுலாவோட கதையை இந்த பொண்ணு சொன்னோன்னா நான் அந்த மிருதுலாவுக்கான பாராட்ட சொல்றேன் இல்லையா, அதை போல ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களுக்கு பாராட்டவும் கொண்டாடவும் இந்த உலகம் தயாரா இருக்கு. ஆனா நம்ம கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியது. சரி, ஒரே பயமுத்திட்டே இருக்கேயா, இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னா, உலகம் முழுக்கவே இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா உலகத்துல பெரிய பாப்புலேஷன் யாருன்னா குழந்தைங்க தான். 18 வயசு கீழே இருக்க குழந்தைங்க தான் உலகத்திலே அதிகமான பாப்புலேஷன்ல ஒரு பெரிய பகுதி அவங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உலகம் முழுக்கவே இதை பத்தி யோசிப்பாங்க இல்லையா. அப்படி உலகம் முழுக்கவே யோசிச்சதுல பல அதுக்கான விடைகள்லாம் சொல்றாங்க. அதுல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு சொல்யூஷன் இருக்கு, ஒரு தீர்வு இருக்கு. நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச நம்ம வீட்டிலே இருக்கிற ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து நம்ம வீட்டுக்குள்ளாரே இருக்கு, அதை நம்ம பயன்படுத்தாமே இருக்கும். அதை யாரோ வெள்ளைக்காரங்க வேற யாராவது வந்து உங்க வீட்டில் இருக்க மருந்தை எடுத்து இது பண்ணுங்க, பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு இந்த மருந்து சரியாயிடுமா அப்படின்னு நம்மளே நம்பிக்கை இல்லாம இருப்போம். ஆனா அவங்க ஆய்வு முடிவு எல்லாம் சொல்றது இந்த மருந்து போதுங்கிறாங்க. அது என்ன மருந்துனா, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. நீங்க சின்ன வயசா இருக்கும் போது, பேரண்ட்ஸ் மட்டும் இதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க சின்ன வயசா இருக்கும் போது உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி உங்களுக்கு கதை சொல்லி யாரா இருக்கலாம் கதை சொல்லியிருக்காங்க? கை தூக்குங்க. எனக்கு சொல்லியிருக்காங்க. யாரா இருக்கலாம் ஒரு நாள் கதை சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, கை தூக்குங்க. உங்க அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ ஒரு கதை சொல்லி உங்களை வளர்த்துருப்பாங்க இல்லையா. நீங்க குழந்தையா இருக்கும்போது கதை கேட்டுருக்கீங்க. இப்போ உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தினமும் கதை சொல்றவங்க எத்தனை பேர்? கை தூக்குங்க. யாரு? கண்ணு கெட்டின தூரத்துல 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. அந்த 5 6 பேருக்கு பெரிய கை தட்டுங்க அவங்களுக்கு. இன்னும் சத்தமா. இப்ப உங்களை வந்து உங்க அப்பா அம்மா வந்து ஒரு வாடகை வீட்டில் தங்க வச்சிருக்காங்க, சரியா? உங்க பையனையும் உங்க பொண்ணையும் வாடகை வீட்லயே வச்சுப்பீங்க. ஒரு சின்ன வீடாவது கட்டி கொடுத்துட்டு போவீங்கல்ல. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே சைக்கிளை துருப்பிடிச்ச சைக்கிளை உங்க பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ கொடுப்பீங்க. ஒரு டியூஸ் பெட்டியாவது வாங்கி கொடுப்பீங்கல்ல உங்க பொண்ணுக்கு. டியூஸ் பெட்டியோ ஒரு ஸ்கூட்டியோ ஒரு புல்லட்டாவது வாங்கி கொடுப்பீங்கல்ல. கார் கூட வாங்க முடியலன்னா இதாவது வாங்கி கொடுப்பீங்க இல்லையா. உங்க வீட்டில் வந்து ஒரு ஏக்கர் நிலம் உங்க அப்பா அம்மா கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா உங்க பையனுங்களுக்கு ஒரு 2 ஏக்கராவது வாங்கி கொடுக்குன்னு நினைப்பீங்க இல்லையா. எல்லாருக்கும் உள்ள இயல்பு தானே இது. உங்க அப்பா அம்மா ஒரு 50 கதை உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க ஒரு 51 கதையாவது சொல்லணும்ல உங்க பிள்ளைங்களுக்கு. சொத்துங்கிறது காரு பைக்கு நிலம் வீடு மட்டும் இல்ல,
உங்க தாத்தாவும் பாட்டியும் கதைகள் வழியா அறிவு சொத்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த அறிவு சொத்தை நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது தப்பு கிடையாது, தப்பு கிடையாது, குற்றம். தப்புனா திருத்திக்கலாம், குற்றம்னா நீங்க அதுக்கு ஏதாவது பிரயாசத்தை செஞ்சே ஆகணும். நீங்க இன்னையில இருந்து கதைகள் சொல்ல ஆரம்பிங்க. கதைகள் என்ன பண்ணும்? கதைகள் என்ன பண்ணும்னா, அமெரிக்காவில் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க ஒரு ஆராய்ச்சிக்காக போனாங்க. வேறொரு ஆராய்ச்சிக்காக, மொழியியல் குறித்த ஆராய்ச்சிக்காக போறாங்க. போன பிறகு என்ன ஆச்சுன்னா, அப்ப இவங்க கதைகள் இருக்கிற மொழிகள்லாம் பத்தி படிக்கிறாங்க. அப்புறம் அந்த தன்னோட ஆராய்ச்சி நிப்பாட்டிட்டு, ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கதை எவ்வளவு உதவியா இருக்கு, கதைகளால ஒரு குழந்தை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, கதைனால எப்படி அப்பாவோடையும் அம்மாவோடையும் கனெக்ஷனா இருக்கு, எவ்வளவு பேசுது. ஏன்னா குழந்தை உங்கள்கிட்ட அரசியல் பேச முடியாது, சினிமா பேச முடியாது, பக்கத்து வீட்டு சண்டையை பத்தி பேச முடியாது, இந்த லைட் என்ன வாட்டு எவ்வளவு வெளிச்சம் வருது அதெல்லாம் பேச முடியாது. ஆனா குழந்தைங்க உங்கள்கிட்ட பேசுறதுக்கு கதைகள் பேச முடியும். இந்த டால்பினை பத்தி பேசின மாதிரி, யானையை பத்தி பேசின மாதிரி உங்கள்கிட்ட கதை பேச முடியும். கதை எப்ப பேசுனா, நீங்க குழந்தைகிட்ட கதை சொன்னாதான் குழந்தை உங்கள்கிட்ட திரும்ப கதை சொல்லும். அப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, கதைகளை நம்ம பரப்புறதான் என்னுடைய வாழ்நாள் பணின்னு சொல்லி அவங்க ஆய்வை ஒரு பக்கம் விட்டுட்டு இப்ப முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான கதைகளை தயார் பண்ணிட்டு கொடுத்துட்டு அதுக்குன்னு ஒரு சென்டர் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது வெறுமனே உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக சொல்றது மட்டும் இல்ல, அறிவியல் பூர்வமாகவும் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அப்ப அந்த மருந்து என்னன்னா, நம்ம வீட்டுல தாத்தாவும் பாட்டியும் அப்பாவும் அம்மாவும் விட்டுட்டு போய் ரொம்ப கண்ணுக்கு தெரியாம வீடு முழுக்க சுத்திட்டு இருக்கிற கதைகளை நம்ம தேடி கண்டுபிடிச்சு நம்ம குழந்தைகளுக்கு சொல்றதுதான். சொல்லலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மொபைல் பார்த்துக்கிட்டே ஒரு விஷயத்தை அவங்களால ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்க டவுன் பஸ்ல உங்க பையங்களை அழைச்சிட்டு போங்க, அவங்க போர் அடிச்சிடும், வைபே இல்ல. ரீல்ஸ்ல எல்லாம் பஸ் வேகமா கடகடன்னு ஓடியும், நிஜத்துல அப்படி ஓடாது, வைபே இல்லைங்கிறாங்க. வைபே இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, நார்மலா எவ்வளவு வேகத்துல ஒரு ஆள் நடப்பாங்களோ அந்த வேகம் அவங்களுக்கு போர் அடிக்குதுன்னு அர்த்தம். நார்மலா ஒருத்தன் ஓடுறத பார்த்தா போர் அடிக்குது, ஃபாஸ்டா ஓட வேணாமா அப்படிங்கிறாங்க. ஆனா ரீல்ஸ் பார்க்கறது எதுவுமே நிஜத்தில் நடக்காது. அவங்க 18 வயசுக்கு அப்புறம் இந்த உலகத்துல தான் வாழ போறாங்க. அப்ப வாழும்போது இந்த நிஜத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். நிஜத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ உதவி பண்ணலாட்டினா அவங்க ரொம்பவும் தடுமாறி போயிடுவாங்க. 18 வயசுக்கு அப்புறம் அவன் பார்த்து பாடலாம், அந்த பொண்ணு பார்த்து பான்னு நீங்க எதையுமே அலட்சியமா விட்டுறக்கூடாது. இந்த வயசுல இருந்து கதைகள் சொல்ல ஆரம்பிக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப பேரண்ட்ஸுக்கு ஒரு மாதிரி பேசியாச்சு. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னைக்கு இந்த ஆண்டு விழாக்கு நீங்க எடுத்துட்டு போற ஒரே ஒரு வரி, உங்க குழந்தைங்களுக்கு இன்னையில இருந்து தினமும் ஒரே ஒரு கதையை சொல்லுங்க போதும். இப்ப நம்ம குழந்தைங்களோட பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ரெடியா? என்ன ரொம்ப நேரம் பேசுவார் போல இருக்கே அப்படின்னு யோசிக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடலாம். சரி, அடுத்து பேசலாம்னா உங்க முகமே தெரிஞ்சிச்சு, என்னடா முடிக்கிற மாதிரி வந்தாரு, திடீர்னு அங்க பேசலாமா அப்படின்னு இன்னும் ரொம்ப நேரம் இழுப்பாரோ அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுறேன். இன்றைய விழாவிற்கு சிறப்பு சேர்த்த எங்கள் முதன்மை விருந்தினர் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். The award for rank holders for the academic year 2025-2026. Yes, Angeline Leela, Fatina Marina Grace. UKG C. Yakshida Sri, B. Dharnika Sri, R. Divitsai. Standard 1 M. Sri Hema Varshni, S. Grant Watson, R. V. Desigan. Standard 2 S. Leena V. Anpuchelvi. Standard 3 S. Harshavardhan, N. Sudarsana,
Trishika. அன்பான பெற்றோர்கள் கவனத்திற்கு தயவு செய்து கரவொலி எழுப்பி மாணவர்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். A useful servant, but a dangerous monster. Do you know, kite has risen higher and higher into space without any expectation. Now, first and second standard kids are ready to fly. Let us watch and enjoy.
கேட்க